செய்திகள் தொடர்கின்றன. மதுரை அருகே தனியார் அடுக்குமாடி ஹோட்டல் ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து காரணமாக அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரையில் அண்ணா பேருந்து நிலையம் அருகே 4 அடுக்குமாடி தனியார் ஹோட்டல் ஒன்று அமைந்துள்ளது. இந்நிலையில் நேற்று அங்கு திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது. தகவல்கள் அறிந்த ஹோட்டல் ஊழியர்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் அளித்தனர். காலதாமதமாக வந்த தீயணைப்பு படையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்திற்கான காரணம் ஹோட்டலில் பாதுகாப்பற்ற கழிவுகள் இருப்பதே ஆகும். இச்சம்பவம் குறித்து அண்ணா நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாதுகாப்பற்ற சூழல்னால இந்த மாதிரி அடிக்கடி தீ பிடிக்கிற மாதிரி உடனே தீயணைப்படை வந்து அமர்த்திருக்காங்க. இந்த மாதிரி இனிமேல் நடக்காமல் அவங்க பார்த்துக்கிறாங்க. எல்லாருமே பப்ளிக்லாம் ஓடி போய் நின்று பார்த்தோம். தீயணைப்பு வண்டியே கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு. இப்போ ஒரு நாள் அமர்த்திருக்காங்க. இங்கே சுகாதாரம் இல்லாதனால அடிக்கடி இந்த மாதிரி தீ பிடிக்குது. கன்னியாகுமரி கடல் பகுதியில் நேற்று ஏற்பட்ட சூறைக்காற்று மற்றும் கடல் சீற்றத்தால் 10,000க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. கன்னியாகுமரி மாவட்டம் கடல் பகுதிகளில் நேற்று காலை முதலே பலத்த காற்றும் கடல் சீற்றமும் ஏற்பட்டது. இதனால் கோவளம், மணக்குடி உள்ளிட்ட பல்வேறு கடற்கரை கிராமங்களில் உள்ள நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. பள்ளம்துறை உள்ளிட்ட பல கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றபோது வீசிய சூறைக்காற்றால் அவசரமாக கரை திரும்பினர். தொடர்ந்து இந்த கடல் சீற்றம் மற்றும் சூறைக்காற்று நீடித்தால் இன்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படும் என்று தெரிய வந்துள்ளது. மீனவர்கள் கடலுக்கு செல்லாத காரணத்தால் குமரி சந்தைக்கு மீன் வரத்து வெகுவாக குறைந்து காணப்பட்டது. நெல்லையப்பர் கோவிலில் நெல்லுக்கு வேலியிட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நெல்லையப்பர் கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தைப்பூச திருவிழாவின் முக்கிய நாளான நேற்று நெல்லுக்கு இறைவன் நெல்லையப்பர் வேலியிட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனாலேயே இந்த ஊர் திருநெல்வேலி என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் வருகிற 7ஆம் தேதி அன்று தைப்பூச திருவிழாவும் 8ஆம் தேதி அன்று நடராஜர் திருநடனம் புரியும் நிகழ்ச்சியும் நடைபெறும். தைப்பூச திருவிழாவின் இறுதி நாளான 9ஆம் தேதி தெப்ப உற்சவம் நடைபெறுகிறது. வாகன ஓட்டுநர்களை நூதன முறையில் ஆந்திர வனத்துறையினரிடம் சிக்க வைக்கும் கும்பல் ஒன்று வேலூரில் பிடிபட்டது. ஜவ்வாது மலை மற்றும் போலூர் பகுதிகளில் உள்ளவர்களை அழைத்துக் கொண்டு செல்லும் ஒரு கும்பல் வேலூர் வாகனங்களை வாடகைக்கு எடுத்து ஆந்திர மாநிலம் சென்று ரோஸ் உட் மரங்களை வெட்டி கடத்தி வந்துள்ளது. இந்த கடத்தலுக்கு பயன்படுத்தியதாக கூறி வேலூரைச் சேர்ந்த வாகனங்கள் அவ்வழியாக வரும் ஆந்திர வனத்துறையினரிடம் சிக்கிக் கொள்வது வழக்கம். கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் சுமார் 4 வாகன ஓட்டுநர்களை கைது செய்த ஆந்திர வனத்துறையினர் வாகனங்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். இந்நிலையில் 12 பேர் சேர்ந்த ஒரு கும்பல் அண்மையில் வாகனங்களை வாடகைக்கு அளித்தபோது வாகன ஓட்டிகள் அந்த கும்பலை மடக்கி பிடித்து வேலூர் வடக்கு காவல்துறையில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். இதேபோல் ஆந்திர மாநிலத்திலிருந்து பொன்னலூர்பேட்டை வழியாக தமிழகத்திற்கு செம்மரக்கட்டை கடத்துவதாக வந்த தகவலின் அடிப்படையில் ஊத்துக்கோட்டை போலீசார் நடத்திய சோதனையில் செம்மரக்கட்டை கடத்தப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து 2 கைது செய்யப்பட்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவற்றின் மதிப்பு சுமார் 50 லட்சம் ரூபாய் ஆகும். நாகையில் இந்து முன்னணி தலைவருக்கு பார்சலில் வெடிகுண்டு அனுப்பிய விவகாரத்தில் அவரது மனைவி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் தொடர்புடைய தமுமுக தலைவர் உள்பட 5 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் உள்ள இந்து முன்னணி பிரமுகர் முத்துகிருஷ்ணன் என்பவருக்கு கடந்த 1995ஆம் ஆண்டு பார்சல் ஒன்று வந்துள்ளது. அப்போது முத்துகிருஷ்ணன் வீட்டில் இல்லாததால் அவரது மனைவி தங்கம் அந்த பார்சலை பிரித்து பார்த்தபோது அதிலிருந்த குண்டு வெடித்து உயிரிழந்தார். இதேபோல் மயிலாடுதுறையை சேர்ந்த பாஜக பிரமுகர் ஒருவருக்கும் பார்சலில் வெடிகுண்டு அனுப்பி வைக்கப்பட்டது. எனினும் அது உடனடியாக கைப்பற்றப்பட்டது. இவ்விரு பார்சல் வெடிகுண்டு வழக்குகளில் சம்பந்தப்பட்ட ஜாக் என்ற இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்த 8 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதில் தமுமுக மாநில தலைவர் ரிபாய், குத்புதீன், ராஜா உசேன் உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு விசாரணை பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் நேற்று இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி வணங்காமுடி தமுமுக தலைவர் ரிபாய் உள்ளிட்ட 5 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி உத்தரவிட்டார். இதையடுத்து அனைவரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட எதிரிகள் மொத்தம் 8 பேர்.
அதில் ஒருவர் பிடிபடவில்லை. மீதமுள்ள 7 பேரில் 2 பேருக்கு விடுதலையும் மற்ற 5 பேருக்கு ஆயுள் தண்டனையும் இன்றைக்கு இந்த வழக்கில் வழங்கப்பட்டிருக்கின்றது. வழக்கறிஞர்கள் 2 தாக்கப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகர்கோவிலைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஆல்வின் மற்றும் இவரது தந்தை ராபி ஆகிய இருவருக்கும் இடையே ஏற்பட்ட சொத்து பிரச்சினை காரணமாக ஆல்வின் மற்றும் அவரது உதவி வழக்கறிஞர் மெரிஸ்டன் ஆகிய இருவரும் தாக்கப்பட்டனர். இந்த தாக்குதலில் ஈடுபட்ட கூலிப்படையைச் சேர்ந்த குற்றவாளிகள் மீது போலீசார் நடவடிக்கை மேற்கொள்ளாததை கண்டித்து நாகர்கோவில் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். இந்நிலையில் நேற்று நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல்லில் வீட்டின் பூட்டை உடைத்து 15 சவரன் தங்க நகைகள் மற்றும் சுமார் 50,000 ரூபாய் ரொக்க பணத்தை மர்ம ஆசாமிகள் திருடி சென்றுள்ளனர். நாமக்கல் ஏஎஸ் பேட்டையை சேர்ந்தவர் நைனியப்பன். இவர் தனது மனைவி ரங்கநாயகியுடன் உடல் பரிசோதனைக்காக சேலத்தில் உள்ள மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் நேற்று நைனியப்பன் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அப்பகுதி மக்கள் நாமக்கல் காவல்துறைக்கும் நைனியப்பனுக்கும் தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த நைனியப்பன் வீட்டை திறந்து பார்த்தபோது பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 15 சவரன் தங்க நகைகள் மற்றும் சுமார் 50,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை மர்ம ஆசாமிகள் திருடி சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து நாமக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இதேபோல் காரைக்கால் புதுத்துறையை சேர்ந்த பாபு என்பவரது வீட்டின் பின் ஜன்னலை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் 65 சவரன் தங்க நகைகள் மற்றும் 70,000 ரொக்க பணத்தை திருடி சென்றனர். காலைல அம்மா எங்கள் அக்கா எல்லாரும் குழந்தை ஊசி போகிறதுக்காக 10:30 மணிக்கு வெளியே போயிருந்தாங்க. போயிட்டு வந்து பார்க்கும்போது வீட்டு ஜன்னல் கதவெல்லாம் உடச்சி கம்பியை அறுத்துட்டு 11:30 மணி போல் நடந்தது. உள்ள உள்ள 55 பவுன் நகை, 70,000 65 பவுன் நகை, 70,000 பணம், பேங்க் பாஸ்புக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே சிட்னியில் நடைபெற்ற முதல் 2020 கிரிக்கெட் போட்டி 31 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா தோல்வி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.